மிஸ்டீரியஸ் ஐலண்ட் பார்ட் 4. நம்மளுடைய கீரானும் விக்ரமாவும் காட்டில் சுற்றி பார்க்கும் பொழுது விக்ரமா திடீர்னு பாம்பா மாறுதான். அப்போ கீரான் வந்து கத்துறான், விக்ரமா, இந்த மாதிரி உன்னுடைய தோற்றத்தை திடீர்னு மாத்தாத, எனக்கு சடனாக பயமா இருக்கு, நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ற, மாறும்போது கொஞ்சம் சொல்லிட்டு மாறு அப்படின்னு சொல்லிட்டு நாம கீரான் விக்ரமா மேல சவாரி செஞ்சுட்டே பயந்துக்கிட்டே சொல்றான். அப்போ நம்மளுடைய விக்ரமா சொல்றான், அரசே என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணவே இல்லை. உங்களுடைய பாதுகாப்பு கருதி என்னை அறியாமலே நான் இந்த உருவத்தை மாற்றுறேன். ஏன்னா உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த காடு மிகவும் ஆபத்தானது அரசே அப்படின்னு சொல்ல, ஓகே நான் கீழே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விக்ரமாவும் நம்மளுடைய கீரானும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ விக்ரமா கேக்குறான், அரசே உங்களுக்கு இந்த தீவை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமா கேக்குறான். அதுக்காக நான் வந்து எனக்கு என்னென்னலாம் டவுட் தோணுதோ அதெல்லாம் வந்து நான் வந்து படிப்படியா நான் கேட்குறேன், அப்போ எனக்கு நீ அறிவிச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு விக்ரமா சொல்றான், ஓகே அரசே, ஆனால் இந்த தீவு அனுமதிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு உங்கள்கிட்ட சொல்ல முடியும். அதர்வைஸ் எந்த ஒரு ரகசியமும் எனக்கு தெரியாது. அப்படியே எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை இந்த தீவு மீறி என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. இந்த தியோட்டகோஸ் மதரை மீறி என்னால் எதுவுமே உங்ககிட்ட சொல்ல முடியாது அரசே. இந்த தீவோட மதர் வந்து தியோட்டகோஸ் மதர் எப்போதுமே வந்து இந்த தீவை பாதுகாத்துட்டே இருப்பாங்க. அவங்க தான் இந்த தீவுக்கு ஒரு அரணா இருக்கிறது. இவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது எல்லாத்தையுமே அறிவிக்கிறது வந்து இந்த தியோட்டகோஸ் மதர் மட்டும்தான். இந்த தியோட்டகோஸ் மதரோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த அற்புத கல். அது மட்டும் இல்லாமல் கீரான் திடீர்னு சொல்கிறான், அங்கே ஒரு சவுண்டு வருது பாரு. கீரான்னு சொல்லிட்டு என் பேரை யாரோ கூப்பிடுறாங்க, உன் காதுக்கு கேட்கலையா விக்ரமா? நான் அந்த 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 எங்கே கேட்குதோ அதுக்கிட்ட நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து வரான். அது என்ன இடம் அப்படின்னா, கீரான் வந்து முதல் முறையாக இந்த தீவுக்கு வரும்போது ஒரு தண்ணீர் குட்டையில் தண்ணி குடித்தான் பார்த்தீங்களா, ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு பாண்ட். அந்த பாண்ட்ல இருந்து தான் சவுண்டு வருது. என்ன வருது அப்படின்னா, Kiran, my love, can you hear me? I hear you. Who are you? The one who waits for you. I will follow. Embrace your destiny, Kiran. அதுக்கு கீரான் வந்து சொல்கிறான், நீ யாரு, என்னுடைய பெயரை உனக்கு எப்படி தெரியும், நீ மட்டும்தான் இந்த தீவிலேயே நீ மட்டும்தான் என் பெயரை சொல்லி நீ கூப்பிடுற அப்படின்னு அந்த பாண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் விக்ரமாவை தாக்க வர, உடனே கீரான் விக்ரமா தள்ளி நின்று உன்னை யாரோ தாக்க வராங்க அப்படின்னு சொல்ல, யாருன்னு பார்த்தா அதுதான் நம்மளுடைய கீரானோட அப்பா. 25 வருஷமா நம்மளுடைய கீரானை வளர்த்தாரே அவரு தான் இங்கே வந்து இருக்காரு. அப்போ அப்பா நீங்க எப்படி இங்கே? நான் வந்து கடல்ல தொலைஞ்சி இந்த தீவுல வந்து நான் அகப்பட்டுக்கிட்டேன், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது மட்டும் இல்லாம இந்த தீவை பத்தி நீங்க தானே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க, இப்படி ஒரு தீவு இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு முன்னாடி நான் தொலைஞ்ச இந்த இடத்துல நீங்க எப்படி இங்க இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விஷயம் அப்பா? நான் இங்க மாட்டிக்கிட்டேன், நீங்களும் என்னை போல மாட்டிக்கிட்டீங்களா, இல்ல என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம நான் இந்த தீவுல நீங்க இருக்கிறத என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீரான் பேச, திடீர்னு கீரானோட அப்பா அவருடைய உருவத்தை மாற்றி ஒரு மாதிரி ஆக்ரோஷமா மாறி நம்மளுடைய கீரானை தாக்குறதுக்கு முற்படுறாரு. அப்போ கீரானோட அப்பா வந்து அவருடைய சுயநிலைவே இழந்து போயிட்டாரு. அப்போ விக்ரமா வந்து கீரானோட சேஃப்டிக்காக விக்ரமா பாம்பா மாறி விக்ரமாவும் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா மாறி, அரசே நீங்க இந்த இடத்த விட்டு நீங்க போயிருங்க, இது வந்து உங்க அப்பா கிடையாது, இது வந்து உங்க அப்பா கிடையவே கிடையாது, இவர் வந்து இப்போ சுயநலவு இல்லாம இருக்கிறாரு, இவர் வந்து இந்த தீவுக்கு, அதாவது தியோட்டகோஸ் மதரோட சாபத்துக்கு உள்ளாயிட்டாரு, இதுக்கு மேல இவரோட நீங்க பேசுறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது விக்ரமாவோட அப்பா கீரானோட அப்பாவும் விக்ரமாவும் சண்டை போட்டு ஒரு வழியா கீரானோட அப்பா ஒரு வழியா இறந்து போயிட்டார், சாபத்துக்கு உள்ளாகி அவர் இறந்து போயிட்டாரு. இப்போ கீரானோட அப்பா மாதிரி இருக்கிற அந்த உருவத்தை கொண்டவர் வந்து சாபத்துக்கு உள்ளாகி இருக்கிறதுனால அவர் வந்து ஆக்ரோஷமான உருவத்துக்கு மாறி அவருடைய தலை வெடிச்சு அவர் இறந்து போயிட்டாரு. இப்போ கீரானும் விக்ரமாவும்
பேலஸ்குள்ள அவங்களுடைய அறையில இருக்கான். இந்த சீனெல்லாம் பார்த்துட்டு விக்ரமாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்மளுடைய கீரானுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன நடக்குது? 25 வருஷமா என்ன வளர்த்த அப்பா என் கண்ணு முன்னாடி தலை வெடிச்சு இறந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் வித்தியாசமான ஒரு உருவத்துக்கு மாறுறாரு. அது மட்டும் இல்லாம நான் ஏதோ ஒரு தற்சமயமா இந்த தீவுல மாட்டிக்கிட்டேன். ஆனா என் அப்பா எப்படி இங்கே வந்தாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம அவரு என் அப்பா இல்லன்னு நீ சொல்ற. ஆனா அச்சு அசலா 100% நான் அடிச்சு சொல்லுவேன். அவரு என் அப்பா தான். என்னால நம்ப முடியும். என் அப்பா போலவே தான் அவரு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கீரான் புலம்புறான். என் அப்பா இறந்து போயிட்டாரு. என்னால தாங்க முடியல. என்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு கீரான் ரொம்ப வருத்தப்படுறான். என்னால ஏன் இந்த தீவை விட்டு வெளியே போக முடியல? எனக்கு இந்த தீவுக்கு நான் தற்சமயமா நான் வந்தேன். எல்லாரும் என்ன கிங்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த நீர் குட்டையிலிருந்து யாரோ ஒருத்தங்க என்னுடைய பெயரை சொல்லி என்ன கூப்பிடுறாங்க. அப்புறமா பல நாட்கள் கழிச்சு என் அப்பா இங்கே வந்தாரு. இப்போ என் அப்பா தலை வெடிச்சு இறந்து போயிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இது என்னாச்சு என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கீரான் புலம்ப. அதுக்கு விக்ரமா சொல்றான், அரசே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். இந்த தீவை பொறுத்த வரைக்கும் இந்த தீவு பழங்காலத்துல பாம்புகள் மற்றும் மனிதர்கள் மட்டுமே இந்த தீவுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ பாம்புகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருந்தது. அப்போ பாம்புகள் நிறைய மனிதர்களை கடிச்சு இறந்து போயிட்டு இருந்தாங்க. அதுக்காக எல்லாருமே மரியானாவோட பூட்டன், அதாவது பழைய கால அரசர், அவருடைய இந்த தியோடோகஸ் மதர் கிட்ட வேண்டும் பொழுது, அப்போ தியோடோகஸ் மதர் அவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தாங்க. அது என்ன வரம் அப்படின்னா, மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா அவங்களுக்கு பாம்பாகவும் மனிதனாகவும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த பாம்பாவும் மனுஷனாவும் இருக்கக்கூடிய அவங்களுக்கு பாம்பு கடிச்சா அவங்க இறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சக்தி அதிகரிக்க தான் செய்யும். ஆனா அந்த குறிப்பிட்ட வயசுக்கு உட்பட்டு யாராவது இருக்கிறவங்கள ரொம்ப சேஃபா நம்ம பார்த்துக்கணும். சப்போஸ் அவங்கள பாம்பு கடிச்சா அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆனா அதனால நம்ம அவங்கள ரொம்ப சேஃப்டியா பார்த்துக்கணும். இதுதான் எங்களுடைய தீவோட கதை. அது மட்டும் இல்லாம இந்த தீவை பொறுத்த வரைக்கும் அரச குடும்பத்துல ஒரே ஒரு பெண் மட்டும்தான் பிறப்பா. இப்போ ஒரு அரசர் ஒரு அரசி 2 பேரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும். அந்த பெண் குழந்தைக்கான வருங்கால கணவன் இந்த தீவுக்கு வெளியே இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் நீங்க. எங்களுடைய மரியானா அரசிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜா நீங்க மட்டும்தான். இதுக்கு முன்னாடி மரியானாவோட அம்மா ஹீனாவோட அப்பா ஹீனாக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா விக்டர். விக்டர் வெளியில இருந்து தான் வந்தாரு. அதே மாதிரி விக்டர் நம்ம ஹீனாவோட அப்பா பேரு ரெக்ஸ். ரெக்ஸுமே வெளியே இருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்படி தலைமுறையா இந்த தீவுக்கு ராஜா வெளியே இருந்து மட்டும்தான் வருவாங்க. குயின் மட்டும்தான் இங்க பிறப்பாங்க. அப்படி இப்போதைக்கு நீங்க மரியானாவுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நீங்க தான் அரசே அப்படின்னு சொல்ல, அப்படியா, என்னால இதெல்லாம் நம்ப முடியல. ஆனா எனக்கு இந்த மாதிரி அரசனா வாழ்றதுக்கு இதெல்லாம் எனக்கு எந்த ஒரு விருப்பமுமே இல்லை. சரி, ஓகே, இதெல்லாம் நீ சொல்றேலா, அப்போ அந்த அந்த குட்டிக்குள்ள இருந்து என்ன என் பேரை சொல்லி கூப்பிடுறது யாரு? அது மட்டும் இல்லாம என் அப்பா இங்க எப்படி வந்தாரு? என் அப்பா என் கண்ணு முன்னாடி எப்படி இறந்தாரு? அதற்கு பதில் சொல்லு அப்படிலாம் கேட்கும்போது, அதுக்கெல்லாம் பதில் எனக்கு தெரியாது அரசே. ஆனா ஒரே ஒரு உண்மையை மட்டும் நான் சொல்றேன். இந்த தீவை விட்டு யாரு வெளியே போனாங்களோ அவங்களால இந்த தீவுக்குள்ள வர முடியாது. அதே மாதிரி இந்த தீவுக்குள்ள யாரு வந்தாங்களோ அவங்க இந்த தீவை விட்டு வெளியே போக முடியாது. அது போல இந்த நாட்டுல 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கீனா அரசிக்கும் விக்டர் ராஜாவுக்கும் பிறந்த ஒரே மகள் நம்மளுடைய மரியானா பிறந்த அதே சமயம் நீங்க அந்த தீவுக்கு வெளியே நீங்க பிறந்தீங்க.
அப்போ நீங்க பிறக்கும் பொழுது எப்பொழுதுமே வந்து இந்த இப்ப வருங்கால அரசனுக்கான பாதுகாவலனா இந்த தீவுல இருந்து ஒருத்தங்கள செலக்ட் பண்ணி நாங்க வெளிய அனுப்புவோம். அப்படி அனுப்பப்பட்ட ஆள் தான் உங்க அப்பா. அப்படி இருக்கும்போது உங்க அப்பா திரும்பவும் இந்த தீவுக்குள்ள வரவே முடியாது. நான் அடிச்சு சொல்லுவேன், 100% சொல்லுவேன். அவரு உங்க அப்பா கிடையாது. என்ன நம்புங்க அரசே. அவரு உங்க அப்பாவே கிடையாது. உங்க அப்பா தீவுக்கு வெளிய ரொம்ப சந்தோஷமா அவருடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீங்க மரியானாவ நீங்க எங்களுடைய அரசி மரியானாவ நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாம்பாகவும், மனுஷனாகவும் மாறக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும் பொழுது, அந்த மாணிக்க கல், அந்த அற்புத கல் நம்மளுடைய தியோடோகோஸ் மதரோட ரிஃப்ளெக்ஷனான அந்த கல் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும் பொழுது, உங்களால கடந்த காலம், நிகழ்காலம், இறந்த காலம் எல்லாத்தையும் பார்க்க முடியும். உங்களால இந்த தீவ பத்தின அனைத்து ரகசியங்களும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதுவரைக்கும் நீங்க அமைதியா இருங்க. ஆனா, நான் வந்து சீக்கிரமா சொல்றேன். நம்மளுடைய அரசி மரியானா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்கள திருமணம் பண்றதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம கீரான் சொல்லுவான், ஆனா எனக்கு மரியானாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவள திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு விருப்பமுமே இல்லையே. அவள் மேல எனக்கு எந்த ஒரு அன்புமே இல்லையே. நான் எப்படி அவள மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கிரண் வந்து விக்ரமா கிட்ட சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க அரசே. அதுதான் இந்த தீவோட வழக்கம். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, மறுநாள் கீரானும் விக்ரமாவும் இதை பத்தி பேசிட்டே இருக்காங்க. அப்போ நம்மளுடைய விக்ரமா சொல்றா, அரசே கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க உங்களுக்கு குழப்பத்துக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு தெரியும். அதை தியோடோகோஸ் மதரை மீறி நான் ஏதாவது சொன்னேன்னா நானும் சாபத்துக்கு உள்ளாகி இறந்துருவேன். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பேச்ச முடிக்கிறாங்க. இந்த சமயம் நம்மளுடைய மரியானா என்ன பண்றா, அந்த கல்லுக்கிட்ட கீரான மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய அந்த டைமை எனக்கு சொல்லு, அந்த நாளை எனக்கு சொல்லு. ஏன் என்னுடைய பேச்சுக்கு நீ ஏன் அடிபணிய மாட்டேங்கிற? ஏன் என்னுடைய பேச்சை நீ கேட்கவே மாட்டேங்கிற? என் மேல என்ன குறை? இந்த 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 இடத்துக்கு நான் தானே குயின், ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, I am not yours. I belong to someone else. I will not give you any answer. அப்போ அந்த கல் வந்து இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு அமைதியாயிருது. அந்த கல் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ எனக்கு தகுதியானவள் கிடையாது. நான் உனக்கு பொருத்தமானவன் அல்ல. நான் வேறு ஒருவளுக்கு சொந்தமானவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் வந்து மறைஞ்சிருது. இதை கேட்டதும், நான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த பதிலை மட்டும்தான் எனக்கு திரும்ப திரும்ப நீ சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா இந்த 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 ஐலாண்டுக்கு நான் தான் குயின். கீரான் தான் எனக்கு என்னுடைய கிங். அவனை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த அற்புதக்கல் என்னுடையது. இந்த கீரான் என்னுடைய ஹஸ்பண்ட். நான் யாருக்காகவும், அது மட்டும் இல்லாம இந்த நாட்டு, இந்த ஐலாண்ட் என்னுடையது. நான் தான் குயின். யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியானா வந்து ரொம்ப ஆக்ரோஷமா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வெளியில யாரோ ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்க. அதுக்கப்புறமா இதுதான் நம்மளுடைய மரியானாவோட அம்மா ஹீனா, முன்னாள் அரசி. அவ வந்து தன்னுடைய கணவன் விக்டரோட இருந்த கடந்த காலத்தை நினச்சி அவ ரொம்ப சந்தோஷமா கடந்த காலத்தை நினச்சி அவ வந்து பழைய நினச்சி வருந்திட்டு இருக்கா. என்ன வருந்திட்டு இருக்கா அப்படின்னா, நம்மளுடைய விக்டரும் நம்மளுடைய ஹீனா, அதாவது மரியானாவோட தாய் தந்தை 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க அதாவது விக்டர் இந்த ஐலாண்டுக்கு என்ட்ரு ஆன 2வது நாளே 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருது. 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு 2 பேரும் இல்லற வாழ்க்கையில தொடங்கி வித்தின் 1 மந்த்லயே நம்ம ஹீனா வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுவா. ப்ரெக்னென்ட் ஆனதும் அவளுக்கு வந்து பிரசவ டைம் வந்துடும். பிரசவ டைம் வரும் பொழுது நம்மளுடைய ஹீனா வந்து பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கா. பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கும்போது மருத்துவச்சி எல்லாரும் வந்து இருந்துட்டு எல்லாருமே சொல்றாங்க, அரசியை பொறுத்த வரைக்கும்
ரொம்ப டிஃபிகல்ட்டியான டைம். அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து எந்த சைஸ்ல இருக்குன்னே எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா, இது வந்து ரொம்ப ஆபத்தான முறையான அறுவை சிகிச்சை தான் கண்டிப்பா பண்ணணும். ஆனா, இதுவரைக்கும் நம்மளுடைய ஐலேண்ட்ல அறுவை சிகிச்சை யாருமே பண்ணது கிடையாது. ஆனா, நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா, அவங்கலாம் இப்போ உயிரோட இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திட்டு இருக்கும்போது, நம்ம விக்டர் மட்டும் சொல்லுவாரு, "என்னுடைய மனைவிய நான் காப்பாத்துறேன். என்னுடைய குழந்தைய நான் காப்பாத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நானே அறுவை சிகிச்சைய பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, நம்மளுடைய விக்டர் வந்து ரெக்ஸ் அ அ மரியானாவோட அம்மாவோட வயித்த கீறி, குழந்தைய எடுக்கிறதுக்கான பிரசவத்த அவரே பார்த்துட்ருக்காரு. அவரே பார்த்துட்டு இருக்கும்போது, எல்லா பக்கத்துல இருக்கிற மருத்துவச்சி எல்லாரும் வெளிய போங்கன்னு சொல்லி, ஒரு வழியா அவரு பிரசவத்த பார்த்து முடிச்சிருந்தாரு. பிரசவத்த பார்த்து முடிச்ச உடனே, நம்மளுடைய மரியானா பிறக்கா. மரியானா பிறக்கும்போது, மரியானாவும் நம்மளுடைய ஹீனாவும் மட்டும் தான் ரூம்ல இருக்காங்க. அரசர் வந்து விக்டர் வந்து ரூம்ல இல்ல. அப்போ 2 ஹீனா வந்து மரியானாவோட நெத்தியில முத்தம் குடுத்து, "நீ பொறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா 2 பேருமே இருக்காங்க. இப்போ இவரு யாரு அப்படின்னா, இவரு தான் ரெக்ஸ். இவரு யாருன்னா, நம்மளுடைய ஹீனாவோட அப்பா. அதாவது மரியானாவோட தாத்தா. மரியானாவோட தாத்தாக்கு நம்மளுடைய மரியானாவோட அப்பாவ பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா, விக்டரோட கடந்த காலம். அதாவது விக்டர் வந்து இந்த ஐலேண்டுக்கு என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை வந்து வெறும் சாபம் நிறைஞ்சதாகவும், அது மட்டும் இல்லாம அவரு ரொம்ப ஒரு கொடுமைக்காரராவும் இருந்ததாக நம்ம மரியானாவோட தாத்தா வந்து நம்புறாரு. அப்போ இந்த தீவு வந்து செலக்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் நம்மளுடைய ரெக்ஸ் வந்து விக்டரை வந்து ஹீனாக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இல்லைன்னா அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டாரு. அப்போ ஹீனா வந்து பக்கத்துல வரா. பக்கத்துல வந்துட்டு, அப்பா எனக்கு வந்து பெண் குழந்தை பிறந்து அப்பா எனக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீனா வந்து ரெக்ஸ் கிட்ட காமிக்கும்போது, ரெக்ஸ் வந்து அந்த மரியானா மேல தலைய வச்சு ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு. அப்போ, "ஏன்பா நீங்க ஏன் விக்டர அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறீங்க? அவருடைய கடந்த காலத்த பத்தி விட்டுருங்கப்பா. இப்ப அவரு எவ்வளோ ஒரு நல்ல ஆட்சி பண்றாரு. ஏன் நீங்க இப்படியெல்லாம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லதும், அதெல்லாம் விடும்மா. நீ சந்தோஷமா இருந்தா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ஸ் வந்து சொல்றாரு நம்ம ஹீனா கிட்ட. இப்போ வந்து ஹீனா வந்து என்ன பண்றா, குழந்தைய தூக்கிட்டு நம்ம விக்டர் கிட்ட போறா. அப்போ விக்டர் கிட்ட நம்ம குழந்தைய அவ காமிக்கிறா. அப்போ விக்டர் வந்து, நம்மளுடைய குழந்தை பெரிய ஒரு அ பரா நம்மளுடைய குழந்தை நம்மளுடைய நாட்ட ரொம்ப நல்லா ஆட்சி செய்வா. நம்மளுடைய குழந்தைக்கான அ பிரின்ஸ் வந்து எங்க பிறந்திருக்கான் அப்படிங்கிற தகவல் வந்து எனக்கு வந்திருக்கு. உடனடியா இங்க இருந்து நம்மளுடைய பிரின்ஸ பாதுகாக்கிறதுக்கு அனுப்பணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா திடீர்னு நல்ல மரியானா ஓரளவுக்கு வளர்ந்துருதா. வளரும்போது அவளுக்கு அந்த பாம்பு சக்தி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவ ஒரு பாம்பால கடிக்கப்படுறா. இந்த விஷயம் நம்மளுடைய விக்டருக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனே விக்டர் அங்கிருந்து ஓடி வந்து நம்மளுடைய மரியானாவ காப்பாத்துறாரு. ஆனா, மரியானாவ காப்பாத்துறதுக்கு முன்னாடியே, நம்மளுடைய மரியானா வந்து ஆல்ரெடி பாம்பால கடிக்கப்பட்டு அவளோட உயிர் வந்து போகக்கூடிய தருணம் ஆகுது. ஆனா, நம்மளுடைய விக்டர் வந்து நம்மளுடைய நாட்ட பாதுகாக்கிறதுக்கு இவ கண்டிப்பா உயிரோட இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, விக்டர் வந்து தன்னுடைய உயிர மரியானாக்கு குடுத்துட்டு, விக்டர் வந்து இறந்து போயிருந்தாரு. அதுக்கப்புறமா ரெக்ஸும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிருந்தாரு. அதுக்கப்புறமா மரியானாவும், அதுக்கப்புறமா மரியானா அண்ட் ஹீனா இவங்க 2 பேரும் தான் இன்ன வரைக்கும் கீரான் வர வரைக்கும் இந்த ஐலேண்ட பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய மரியானா வந்து ரொம்ப சந்தோஷமா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய மரியானாக்கு கீரான் தான் கணவன் அப்படின்னு சொல்லி அந்த கல்லு வந்து காட்டும். அப்படி காட்டும் பொழுது நம்மளுடைய மரியானா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் கீரான் மேல காதலோட இருக்கிறா. இப்போ வரைக்கும் காதலோட இருக்கிறா. நம்ம கீரான் மேல அவளுக்கு தீராத காதல் தீராத காதல். அது மட்டும் இல்லாம அப்போ அப்போ ஒரு நாள் வந்து நம்மளுடைய ஹீனா வந்து சொல்றா, "அம்மா" ஹீனா கிட்ட வந்து மரியானா சொல்றா, "அம்மா இன்னும் அந்த மாணிக்கக்கல்
நம்ம கீரானை வந்து மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய அந்த டைமை வந்து சொல்லவே இல்லைம்மா. நம்மளுடைய மாணிக்கக்கல் எனக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேங்குமா. அது ரொம்ப நான் உனக்கு உரிமையானவள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது மறைஞ்சு போயிருதுன்னு சொல்லவும் 2 பேரும் இதுக்கப்புறம் இந்த தீவுக்கு என்ன ஆக போகுதுன்னு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி அழுவுறாங்க. ஏன் அத் ஏன் அந்த மாணிக்கக்கல் நம் அரியானுக்கு பதில் சொல்ல மாட்டேங்குது. அந்த தீவு குட்டையில இருந்து அந்த நீர் குட்டையில இருந்து கீரானை கூப்பிடுறது யாரு? அதுக்கப்புறமா நம்ம விக்டரோட கடந்த காலம் என்ன? ஏன் ரெக்ஸ் வந்து விக்டரை அக்செப்ட் பண்ணிக்கல? இதுக்கான விடைய அடுத்த பாகத்துல தெரிஞ்சுக்கலாம். இந்த விறுவிறுப்பான இந்த மாதிரியான கதைகளை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.